இங்க நம்ம ஹீரோ ஸ்கூல்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட அடி வாங்கி மூக்க உடச்சிட்டு போன புள்ளி பயங்கர் அவன் ஹீரோவை அடிக்கிறதுக்காக ஒரு கேங் கூட அங்க செட்டிங்கா நின்னுட்டு இருப்பான். அப்போ கேங்ல இருந்த ஒரு பொண்ணு, ஏன்டா உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடா, எரும மாடு மாதிரி இருந்து நீ இவங்கிட்ட போய் அடி வாங்கியிருக்க, இதுல இவன் அடிக்க எங்களை வேற கூட்டின்னு வந்திருக்கேன்னு சொல்லி போட்டு கலாச்சிட்டு இருப்பான். ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போலான்னு பார்ப்பான். அப்போ கேங்ல இருந்த ஒருத்தன் ஹீரோவை வழி மறிச்சு, நீ இதெல்லாம் பர்சனலா எடுத்துக்காத, இது வெறும் ஒரு பிசினஸ்க்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே ஹீரோவோட கண்ணத்துல பொழிச்சுன்னு வைப்பான். இது மட்டும் இல்லாம ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் செய்யலான்னு இழுத்துட்டு போயிடுவானுங்க. தீருகிற பசங்களாம் இந்த விஷயத்த தான் பாத்துட்டு இருப்பானுங்க. அப்போ கூட்டத்துல இருக்கிற ஒருத்தன் மட்டும் ஹீரோவை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி கிளாஸுக்கு ஓட ஆரம்பிப்பான். நம்ம ஆன்சோ தூங்கிட்டு இருப்பான். அவங்கிட்ட போய் புள்ளி பாய் ஒரு கேங்க கூட்டிட்டு வந்து ஹீரோவை அடிக்கிறதுக்காக தனியா கூட்டிட்டு போயிட்டானுங்க, நம்ம எப்படியாவது அவனுங்களை காப்பாற்றணும்டான்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்டு நான் ஏன்டா அவனை காப்பாற்றணும், அவன் ஒன்றும் எனக்கு அந்த அளவுக்குலாம் க்ளோஸ் கிடையாது, ஏன்னா டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள கூட்டிட்டு போய் அவனை காப்பாத்திக்கோ, எனக்கு டெலிவரி டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் இங்க இருந்துன்னு சொல்லுவான். கிளம்புற இங்க இருந்துன்னு போவான். சரி, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா நான் உனக்கு காசு தரேன், உன் பார்ட் டைம் ஒர்க்ல வர்றதை விட உனக்கு அதிகமா தரேன் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்டு காசுக்காக வேலை பார்க்குற அடியால் நினைச்சட என்ன அவன் அடிப்பான்னு பார்த்தா, எது காசு தரியா, இதையாண்டா நீ முதலே சொல்ல, நீ இப்போ என்னோட வேல்யூபிளான கஸ்டமர், வா அவனை போய் காப்பாத்துவானு டெலிவரி பைக்லேயே போய் அவனை ரோட தேடிட்டு இருப்பானுங்க.